नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये. ஓகே, நேத்திக்கு கண்ணன் ருக்மிணிய எடுத்துட்டு போறத பார்த்தோம். இன்னைக்கு ருக்மிணி கல்யாணம் பார்க்க போறோம். ஓகே, ருக்மியோட ருக்மி இருக்கார்ல, ருக்மிணி பிராட்டியோட அண்ணா, அவனோட தோல்வி ருக்மிணியோட கல்யாணம், திருமணம், இததான் பார்க்க போறோம். ஸ்ரீ சுக உவாச்ச இதி சர்வே சுசம்பிராதா வாகனாருஹ்ய தம்ஷிதாः ஸ்வைஸ்வைர்பலை பரிக்ராந்தா அன்பியூர்திருதகார்முகாः. சுகபிரம்மம் பரீட்சித்துட்ட சொல்றார், இப்படி கோபம் கொண்டு பேசிய அரசர்கள் எல்லோரும் மிகவும் பரபரப்புடன் கவச்சம் பூண்டு கைகளில் வில்லேந்தி தேர்களின் மீதேறி தத்தம் படைகள் சூழ ஸ்ரீகிருஷ்ணனை பின்தொடர்ந்தனர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டாங்களா. கண்ணன் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுதே அழகா ருக்மிணி பிராட்டியை தூக்கி அப்படியே தேர்ல வச்சுட்டு கிளம்பினாரா. ஒரு ஒரு சிங்கம் எப்படி ஒரு மிருகத்தை, ஒரு மான வேட்டையாடி அழகா தூக்கி எடுத்துட்டு போகுதோ அது போல எடுத்துட்டு போனாரா. அதை பார்த்துட்டு இருக்கிற மத்த அந்த ராஜாக்கள் எல்லாம், அரசர்கள் எல்லாம், இது என்ன அநியாயம், நம்ம எல்லாரும் இப்படி பார்த்துட்டு இருக்கும் பொழுதே இந்த கண்ணன் இப்படி ஒரு சிங்கத்தை எடுத்துட்டு போற மாதிரி எடுத்துட்டு போறாரே அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆச்சரியப்பட்டு அப்படி உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. அப்போ இதுக்கப்புறம் கண்ணன் போனதுக்கு அப்புறம் கையில எல்லாரும் ஆளுக்கு ஆயுதம் ஏந்திக்கிட்டு கவசம் எல்லாம் போட்டுட்டு தேர்ல ஏறி சண்டைக்கு போறாங்க. கண்ணனை பின்தொடர்ந்து போறாங்க எல்லா ராஜாக்களும். தானாபதத ஆலோக்ய யாதவானீக யூதபாஹ தஸ்து தத் சம்புகாராஜன் விஸ்பூஜ்ய ஸ்வதனூம்ஷிதே. அரசே, அவர்கள் வருவதை கண்ட யாதவ சேனாதிபதிகள் தத்தமது விற்களை நானேற்றி ஒளியெழுப்பி எதிர்த்து நின்றனர். அவங்க வராங்களா, ஆல்ரெடி பல்ராமர் அவங்க ஊர்ல இருந்து எல்லாரையும் யாதவர்கள் எல்லாம் சேனை திரட்டிட்டு வந்திருக்காரா. இங்க ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துரும் அப்படின்னு தெரிஞ்சுதான் கண்ணன் தனியா வந்தார். ஆனா பின்னாடியே பலராமன் இந்த விஷயத்த கேள்விப்பட்டு ரெடியா இருக்காங்க. இவங்கெல்லாம் இப்படி எதிர்கொண்டு வரத பின்னாடி கண்ணனை பின்தொடர்ந்து வரத பார்த்துட்டு இவரும் யாதவர்களோட பல்ராமனும் எல்லாரும் அங்க இருக்கிறவங்க எல்லாம் அவங்கவுங்க வில்லு எல்லாம் ஏத்தி கையில நானே ஏத்திக்கிட்டு சத்தம் எழுப்பிட்டு எல்லாரும் நிக்கிறாங்க. அஸ்வஸ்பிருஷ்ட கஜஸ்கந்தே ரதோபஸ்தே ச கோவிதா முமுச்சு ஷரவருஷானி மேகா அத்ரிஷ்வபோ யதா. போர் முறை அறிந்த அவர்கள் மேகங்கள் மலைகள் மீது மழை பொழிவது போல எதிரி படைகளின் குதிரைகள், யானைகள், தேர்கள் மீது அம்பு மழை பொழிந்தனர். இப்படி எல்லாருக்கும் போர் எப்படி பண்ணணும் தெரியும். போர்ல கை தேர்ந்தவங்க இல்லையா, அப்படி அவங்க போருடைய கிரமம் என்னன்னு தெரியும். அப்படி அவங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேகம் மாதிரி மலைகள் மீது மலை எப்படி பொழியறதோ அது போல அம்பு மலையை பொழிஞ்சுக்கிறாங்க. எதிரி படைகளோட குதிரைகள், யானைகள், தேர்கள் மேலையும் அம்பு மலையை பொழியறாங்க. அத்யுர்பலம் சராசாரை சன்னம் வீக்ஷ சுமத்யமா சவ்ரீடமைச்சத்தத்வக்ரம் பயவிஹ்வலலோச்சனா. தன் கணவரின் படைகள் எதிரிகளின் அம்பு மழையால் மறைக்கப்பட்டதை கண்ட மெல்லிடையாளான ருக்மிணி பயத்தால் கண்கள் கலங்க வெட்கத்துடன் தன் கணவனது முகத்தை உற்று நோக்கினாள். முதல்ல பாக்குறாங்க கணவனோட படை யாரு, பகவான் ஸ்ரீகிருஷ்ணனோட படைகள் எல்லாம் எதிரி படைன்னு சொல்றாங்க. அவங்களுடைய சொந்தக்காரங்க தான் யாரு, ருக்மிணி பிராட்டியோட சொந்தக்காரங்க தான். ஆனா இன்னைக்கு கண்ணன் கூட வந்ததுனால அவங்க எல்லாம் எதிரி ஆயிட்டாங்க. ருக்மிணி பிராட்டிக்கு எதிரிகளின் அம்பு மலையால் மறைக்கப்பட்டதை கண்ட மெல்லிடையாளான ருக்மிணி பிராட்டி பயத்தால் கண்கள் கலங்க வெக்கத்தோட கண்ணன் பின்னாடி தன் கணவனது முகத்தை உத்து பாக்குறாள மகாலட்சுமி பிராட்டியான ருக்மிணி தாயார். ஃபர்ஸ்ட் டைம் பிரஹஸ்ய பகவானாக மாஸ்ம பைர்வாம லோச்சனே வினங்சயத் யது நைவத் அத்தாவகை சாத்ரவம் பலம். கண்ணழகியே, பயப்படாதே, எனது படையால் எதிரிகளின் படைகள் இப்போதே அழிய போகிறது பார் என்று சிரித்துக் கொண்டே பகவான் கூறினார். இப்படி பயந்து நடுங்கி போய் பகவான தன்னுடைய கணவனான ஸ்ரீகிருஷ்ணனை உத்து கண்ணோட கண் வச்சு பாக்குற மகாலட்சுமி பிராட்டியான ருக்மிணி தாயார பார்த்து பகவான் சொல்றார்,
கண்ணழகியே பயப்படாத, கண்ணால கண் பாக்குறாங்களா, அதனால ரொம்ப அழகா இருக்காளா மகாலட்சுமி பிராட்டி, அதனால பயப்படாத கண்ணழகியே, என்னோட படைகள் எதிரி படைகளை இப்ப பாரு துவம்சம் பண்ண போகுது பார் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பகவான் சொல்றார். தேஷாம் தத்து விக்ரமம் வீரா கத சங்கர்ஷனாதயः அம்ருஷ்யமானா நாராச்சை ஜக்னுர்ஹயகதா கயகஜா எதிரிகளின் வீரச் செயலை பொறுக்காத கதன், பலராமன் முதலிய வீரர்கள் அவரவர்கள் யானைகளையும் குதிரைகளையும் தேர்களையும் பானங்களால் அடித்து வீழ்த்தினர். இப்படி எல்லாரும் கிருஷ்ணனோட படையை நோக்கி கிருஷ்ணனோட ரதத்தை நோக்கி இப்படி எல்லாம் அம்பு மலை பொழியறத பார்த்துட்டு பலராமனுக்கும் அங்க இருந்த வீரர்களுக்கும் பயங்கர கோபம் வந்து அவங்களும் என்ன பண்ணாங்க, யானைகள் மேலேயும் குதிரைகள் மேலேயும் தேர்கள் மேலேயும் பானங்களை அடிச்சு வீழ்த்துறாங்க. பேதூஷிராம்ஷி ரதிநர்மஸ்பினாம் கஜினாம் புவி சகுண்டல கிரீடானி சோஷ்ணியஷானி சகோட்டிஷஹ. தேர்கள் குதிரைகள் மற்றும் யானைகள் மீது அமர்ந்து போரிட்ட பகைவர்களின் தலைகள் குண்டலம் கிரீடம் தலைப்பாகைகளுடன் அறுபட்டு கோடிக்கணக்கில் தரையில் விழுந்தன. எல்லாம் இப்படி அங்கங்க உட்கார்ந்து சாயல தேர்களோட சில பேர், குதிரைகளோட சில பேர், யானை மீது உட்கார்ந்த மாதிரி சில பேரோட தலைகள் குண்டலம் கிரீடம் தலப்பாயோட எல்லாம் அறுபட்டு கோடி கணக்குல தரையில உருண்டு ஓடி கிடக்கிறது. ஹஸ்தா சாசிகத்தேஷ்வாசா கரபா ஊர ஓங்கரய அஸ்வாஸ்வதர நாகோஷ்ட கரமத்திய சிராம்சிச்ச. கத்தி கதை வில் ஏந்திய கைகளும் துடைகளும் கால்களும் மற்றும் குதிரைகள் கோவேறு கழுதைகள் யானைகள் ஒட்டகங்கள் முதலியவற்றின் தலைகளும் காலாட்படை வீரர்களின் தலைகளும் துண்டிக்க பெற்ற தரையில் விழுந்தன. எல்லாம் இப்படி கத்தி கதை எல்லாம் வச்சுட்டு ஆயுதத்தை வச்சுட்டு சண்டை பண்ணுவாங்கல்ல, அந்த ஆயுதங்கள் எல்லாம் அது கிடக்குறது அது பாட்டுக்கு எல்லாம் எல்லாரும் இறந்து போயிட்டாங்க நிறைய பேரு. கத்தி கதை வில் ஏந்திய கைகளும் அப்படியே கையில புடிச்சிட்டு இருக்கிற மாதிரி கையை உடைச்சு கையை கட் பண்ணி போட்டாங்க, தலையறுத்து போட்டாங்க, தொடைய அடிச்சு போட்டாங்க. இப்படி எல்லா பாகங்களும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா சிதைஞ்சு அந்த யுத்த காலத்துல கிடக்கிறது. குதிரைகள் கோவேறு கழுதைகள் அப்படின்னு யானை கூட்டங்கள் ஒட்டகங்கள் முதலியவற்றை தலைகளும் காலாட்படை வீரர்களின் தலைகளும் துண்டிக்கப்பட்டு தரையில் விழுந்து கிடந்தன. அன்யமானா பலானீகா விருஷ்ணிபிர்ஜய காங்க்ஷிபிஹி ராஜானோ விமுகா ஜக்முஹு ஜராசந்த புராசராஹ. வெற்றி விரும்பிய விருஷ்ணி வீரர்கள் தமது படைகள் அழிவதைக் கண்ட ஜராசந்தன் முதலான அரசர்கள் போர் முனையிலிருந்து திரும்பி சென்றனர். வெற்றியை ஆசைப்பட்டு விஷ்ணி வம்சத்துல இருக்கவங்க எல்லாம் வெற்றி அடையணும்னு ரொம்ப பிரசித்தமா போர் பண்ணிட்டு இருக்காங்க. வெற்றி அடைஞ்சே தீரணும் அப்படின்னு விடாமுயற்சியோட போர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களால தன்னுடைய படை அழிவதை பார்த்த இந்த ஜராசந்தன் முதலான அரசர்கள் எல்லாம் போர் முனையில இருந்து திரும்பி போறாங்களாம். சிசு பாலம் சமபேத்ய ஹிருததாரமிவாதுரம் நஷ்டத்விஷம் கதோத்சாகம் சுஷ்யத்வதனம் அப்ருவன். மனைவியை பறிகொடுத்தவன் போல் முகம் வாடி உற்சாகமும் பொலிவும் இழந்து துயரத்துடன் நிற்கிற சிசுபாலனிடம் வந்து ஆறுதல் கூறினார்கள். இவனுக்கு கல்யாணமே ஆயிட்டதாவே நினைச்சுக்கிட்டான். அவன் ஆழ்வார் பாடினார்ல, சிசுபாலன் அண்ணாந்து கனவு காண்டிட்டு இருந்தான். வாயை பொழந்துட்டு அப்படியே படுத்துக்கிட்டு மல்லாக்க படுத்துக்கிட்டு நம்மள்தான் ருக்மிணி அப்படின்னு கனவு கண்டுகிட்டு இருந்தானா. அங்க ஒரு சிசுபாலன் அண்ணாந்து கிடக்க அப்படின்னு ஆழ்வார் பாடினார்ல, அந்த மாதிரி சிசுபாலன் அவன் நம்மளுக்கு தான் அப்படின்னு ருக்மிணி பிராட்டி நமக்கு தான் அப்படின்னு அவன் வந்து கனவுல இருந்தான். ஆனா இப்ப பகவான் வந்து தூக்கிட்டு போயிட்டாரா. அவனுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கான், ருக்மிணி தாயார தன்னுடைய பத்னியாவே நினைச்சுக்கிட்டு இருந்ததுனால அவன் என்ன நினைக்கிறான், மனைவியை பறிகொடுத்தவன் எப்படி இருப்பானோ அப்படி முகத்தை வாட்டமா வச்சுக்கிட்டு உற்சாகம் பொலிவு எல்லாம் இழந்து துயரத்தோடு நின்றுட்டு இருக்கிற சிசுபாலனை பார்த்து எல்லாரும் வந்து ஆறுதல் சொல்றாங்க. அப்போ போபோ புருஷ சார்தூல தௌர்மனஸ்யமிதம் த்வஜ ந பிரியா பிரியோ ராஜன் நிஷ்டா தேஹீஷு திருஷ்யதே. ஏ ஆண் புலியே, இந்த மனக்கலக்கத்தை விடு. அரசே, மனிதர்கள் மனம் விரும்பியதை பெறுவது பெறாதிருப்பது அவரவர் வசம் இல்லை அப்படின்னு சொல்றார். ஏ ஆண் புலியே, போபோ புருஷ ஷார்தூல அப்படின்னு சொல்றார். ஆண் புலியே அப்படின்னு அவனை பார்த்து சொல்றாரு. யார, சிசுபாலனை பார்த்து. மனம் ஒண்ணு கலக்கப்படாத, வேதனை அடையாத, எல்லாரும் அவங்கவுங்க விரும்பினதெல்லாம் அடைய முடியாது.
விரும்பினதை அடையிறதும் அடையாமல் இருக்கிறதும் நம்ம கையில நம்ம வசத்துல எதுவுமே இல்ல. அதனால நீ வருத்தப்படாத அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. யதா தாருமயி யோஷின் ரித்யதே குஹகேச்சயா ஏவமீஸ்வர தத்ரோயம் ஈஹதே சுக துக்கயோஹோ. பொய் பொய் பொம்மலாட்டங்களால் பொம்மலாட்டக்காரன் ஆட்டுவதற்கேற்ப மரத்தாலான பொம்மை ஆடுவது போல பகவான் ஆட்டி வைத்தலுக்கேற்ப மனிதன் இன்பத்தையும் துன்பத்தையும் தன் செயல்களில் ஈடுபடுகிறான் அப்படின்னு சொல்றார். பொம்மலாட்டக்காரன் எப்படி பொம்மைய ஆட்டுவிக்கிற மாதிரி அந்த பொம்மை ஆடுது இல்லையா, அவன் கைவசம்தான் அந்த பொம்மலாட்டம் உடைய ஆட்டமே இருக்கு, அந்த நாடகமே. அப்படி நம்மள பகவான் ஆட்டி வைக்கிறார் அப்படின்னு சொல்றார். பகவான் ஒன்னும் ஆட்டி வைக்கல, நம்மளுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி அவரு நம்ம ஒழுங்கா காரியம் பண்றோமான்னு மாத்திரம்தான் பாக்குறாரே தவிர அவரு ஒண்ணும் நம்ம தலைமையில எந்த ஒரு கர்மாவையும் போடல பகவான். அதான் சொல்றார், நம் பொம்மலாட்டக்காரன் ஆட்டு வைப்பது போல மரத்தாலான பொம்மைகள் ஆடுவது போல பகவான் ஆட்டி வைத்தலுக்கேற்ப மனிதன் இன்பத்தையும் துன்பத்தையும் தரும் செயல்களில் ஈடுபடுகிறான். அதனாலதான் இன்பத்தை தரக்கூடிய செயல்கள்லயும் ஈடுபடுறான், துன்பத்துல தரக்கூடிய செயல்கள்லயும் ஈடுபடுறான். எதனால? அவனவனோட கர்மா அவனோட சுக்ரித்தம் நல்ல கர்மா இருந்துச்சுன்னா புண்ணிய செயல்கள் நல்ல செயல்கள் செய்வான். அவனுக்கு கெட்ட பாபங்கள் மேலிட்டு இருந்துச்சுன்னா துன்பம் தரக்கூடிய செயல்கள் எல்லாம் செய்வான். இப்படித்தான் ஷௌரே தசாகம் வைசா சம்யுகானி பராஜிதா த்ரயோவிம்சதிபிஹி சைன்யை ஜிக்ய ஏகமஹம் பரம். நான் 23 அக்ஷௌணி படைகளுடன் 17 முறை ஸ்ரீகிருஷ்ணனுடன் போரிட்டு தோற்றேன், ஒரே ஒரு தடவை மட்டும்தான் வென்றேன் அப்படின்னு ஜராசந்தன் சொல்றான். இங்க நானு 23 அக்ஷௌகினி சேனையோட இந்த கிருஷ்ணனை நோக்கி 17 முறை நான் படையெடுத்துட்டு போனேன். எல்லா சமயத்திலயும் இந்த கிருஷ்ணனால நான் தோற்கடிக்கப்பட்டேன், ஒரே ஒரு தடவை மாத்திரம்தான் நான் ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்றான். ததாப்யகம் ந சோச்சாமி ந பிரகிருஷ்யாமி கரிஹிச்சித் காலேன தெய்வயுக்தேன ஜானன் வித்ராவிதம் ஜகத். அப்போதும் விதியால் ஏவப்பட்ட காலத்தால் இவ்வுலகம் பெறுவதை அறிந்து நான் வருந்தவும் இல்லை, மகிழ்ச்சி அடையவும் இல்லை அப்படின்னு சொல்றான் ஜராசந்தன். அப்ப கூட நான் என்ன தெரியுமா நினைச்சேன், விதியால் ஏவப்பட்டு காலத்தால் இவ்வுலகம் பெறுவதை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். விதி வசத்தால விதியினால காலத்தால ஏவப்பட்டு நான் விரட்டப்படுறேன் அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நான் வருத்தப்படவும் இல்லை, மகிழ்ச்சி அதனால சந்தோஷப்படவும் இல்லை அப்படின்னு சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் சமபாவ நிலைக்கு வந்தான். வருத்தமும் அதனால பட்டுக்கல, சந்தோஷம் ஜெயிச்சதுனால சந்தோஷமும் படல. ஒரு தடவை ஜெயிச்சானேன்னு சந்தோஷமும் படல, பல தடவை தோல்வி அடைஞ்சானேன்னு வருத்தமும் படல. ஏன்? அவனுக்கு இந்த ஞானம் வந்திருந்தது. விதி வசத்தால காலத்தால எல்லாம் நடக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான். அதுனாபி பயம் சர்வே வீரயூத வயூதபாஹ பராஜிதா பல்குதந்திரை யதுபி கிருஷ்ண பாலிதை. நாம் அனைவரும் வீரமிக்க படைகளின் தலைவர்கள் ஆயினும் ஸ்ரீகிருஷ்ணது பாதுகாப்பில் உள்ள யாதவர்களின் சிறுபடையால் இப்போது தோற்கடிக்கப்பட்டோம். நம்ம படையை விட யாதவர்கள் படை ரொம்ப சின்னதுதான், ஆனா இருந்தாலும் நம்ம ஏன் தெரியுமா தோற்கடிக்கப்பட்டோம்? நம்ம படையை விட சின்னதா இருக்கக்கூடிய யாதவர்கள் படையால நம்ம ஏன் தோற்கடிக்கப்பட்டோம் தெரியுமா? அவங்க பக்கம் ஸ்ரீகிருஷ்ணன் இருக்கான், அதனால நம்ம இன்னைக்கு தோற்கடிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்றான் இந்த ஜராசந்தன். நாம் அனைவரும் வீரமிக்க படைகள் தலைவர்களா இருந்து கூட ஸ்ரீகிருஷ்ணனோட பாதுகாப்புல அவங்க இருக்கிறதுனால அந்த யாதவ படை சின்னதா இருந்தாலும் அவங்களால நம்ம தோற்கடிக்கப்பட்டோம். ரிபவே ஜிக்யுரதுனா கால ஆத்மானுசாரிணி ததா வயம் விஜேஷ்யாமோ யதா கால பிரதக்ஷிணஹ. இப்போது காலம் அவர்களுக்கு உதவியதால் அவர்கள் வென்றார்கள், காலம் நமக்கு உதவும் போது நாமும் வெல்வோம். வாழ்க்கைங்கிறதே ஒரு சக்கரம் தானே. இப்ப கால சக்கரம் அவங்களுக்கு சாதகமா இருக்கு, அதனால அவங்க ஜெயிச்சுட்டாங்க. இன்னொரு நாள் வரும், நம்ம கால சக்கரத்துல நம்ம வெல்வோம், அவங்க தோல்வி அடைவாங்க அப்படின்னு சொல்றார். நமக்கு உதவும் காலச்சக்கரம் நமக்கு ஒரு நாள் உதவும் அப்படின்னு சொல்றான். ஏவம் பிரபோதிதோ மித்ரைஹி சைத்யோகாத் சானுகப்புரம் ஹத சேஷா புனஸ்தேபி யயுஸ்வம் ஸ்வம் புரம் நிருபாஹ. இவ்வாறு நண்பர்கள் ஆறுதல் கூற சிசுபாலன் தன் பரிவாரங்களுடன் தன் நகரம் திரும்பினான். மாண்டவர் போக மீதமிருந்த அரசர்களும் தத்தம் தலைநகருக்கு திரும்பி சென்றனர். இப்படி எல்லா நண்பர்கள் எல்லாம் அவனுக்கு ஆறுதல் சொன்ன உடனே இவனும் அங்க இருந்து கிளம்பிட்டான். அவனோட படை பரிவாரங்களோட அவன் ஊருக்கு திரும்பி போயிட்டான் சிசுபாலன். மாண்டவர்கள் யாராலெல்லாம் அந்த போர்ல இறந்து போனாங்களோ, அந்த சண்டையில இறந்து போனாங்களோ அவங்கள தவிர
மீதி எல்லா ராஜாக்களும் மத்த சேனைகளும் அவங்க தலைநகருக்கு திரும்பி போயிட்டாங்க. ருக்மி து ராட்சசோத்வாகம் கிருஷ்ணத்விடசகன் ஸ்வசூஹு பிருஷ்டதோன்வகமத் கிருஷ்ணம் அக்ஷௌஹின்யா விருதோ பலி. ஸ்ரீகிருஷ்ணனின் பகைவனான வலிமை மிக்க ருக்மியோ தன் சகோதரிக்கு ராட்சச முறையில் நடக்கும் திருமணத்தை ஏற்க மனமின்றி ஓர் அக்ஷௌகினி படையுடன் ஸ்ரீகிருஷ்ணனை பின்தொடர்ந்து சென்றான். எல்லாரும் போயிட்டாங்க. ஆனா அண்ணன்கார சும்மா இருப்பானா? அண்ணனுக்கு பெரிய அவமானமா ஆயிடுச்சு. இப்படி தன்னுடைய தங்கை ருக்மிணி ஒரு ராட்சச விவாகம் முறைப்படி இப்படி கண்ணனை கல்யாணம் பண்ணிட்டு போறாளே அப்படின்னு சொல்லி ஒரு அக்ஷௌகினி படையோட கண்ணனை பின்தொடர்ந்து இந்த ருக்மி பின்னாடியே போறான். கண்ணனையும் ருக்மிணியும் பின்தொடர்ந்து போறான். ருக்மி யாரு? ருக்மிணி பிராட்டியோட அண்ணா. ருக்மியமர்ஷேஷு சம்பிரதா சுண்வதாம் சர்வபூபுஜாம் பிரதிஜ்ஞ. ஒரே ஒரு செகண்ட்.